ஸ்ரீராഘவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகரவிந்ததலாயதாக்ஷம் ராமம் நிசாதர விநாயகரம் நமாமி. அகலம் கொண்ட வீதிகளையும் தேரோடும் வகையில் வடக்கு ராஜவீதி, தெற்கு ராஜவீதி, மேற்கு ராஜவீதி, கிழக்கு ராஜவீதி என 60 அடி அகலம் கொண்ட வீதிகளையும் திட்டமிட்டு அமைத்த பின் முதலாக கருவறையை அமைத்து பழைய பெருமாள் கோவிலில் இருந்து ஸ்ரீ ராமச்சந்திர பெருமானை இப்புதிய ஆலயத்தில் எழுந்தருளச் செய்துள்ளார்கள். இங்கே மூலவர் நடுவுல ராமன் உட்கார்ந்த திருக்கோலம். யுத்தம் முடிஞ்சு வந்ததுனால இங்கே வில்லம் இல்லாம கோதண்டம் இல்லாம சின்முத்திரையோடு யோகராமரா உட்கார்ந்துருக்கார். பக்கத்தில் சீதா பிராட்டி, வலது பக்கம் இளைய பெருமாள் லக்ஷ்மணர், அவர் இங்கே வில்லம்போட கோதண்டோடு நின்று இருக்கார். இங்க இருக்கிற மலை பேரு தீர்காஜல பர்வதம் என மலை. இந்த சுகபிரம்ம ரிஷி இந்த மலையில தபஸ் பண்ணார். இந்த தபசுக்கோசம் ராமன் இங்க ஒரு நாள் காட்சி கொடுத்தார். கர்ப்பகிரத்தில் அனுமார் ராமாயணகான தர்மசாஸ்திரங்கள் வாசிக்கிறார். அந்த தர்மசாஸ்திரத்துக்கு அர்த்தம் சொல்ற பாவனியாவும் ராமன் இங்க உட்கார்ந்திருக்கார். அர்த்த மண்டபம், திருச்சுற்று மண்டபம், நூற்றுக்கால் மண்டபம், தாயார் சன்னதி போன்றவற்றை அச்சுத ராமபத்ர நாயக்கர் ஆட்சி காலத்திலேயே பல மன்னர்கள் பங்கேற்று கட்டியுள்ளார்கள். பெரியண்ணன் என்பவர் கட்டிய மண்டபத்தையே இன்று நூற்றுக்கால் மண்டபம் என்று கூறுகிறோம். இவ்வூரை நோக்கி சுமார் 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் பொழுதே சிவபெருமான் நெடுங்குன்றாக உயர்ந்து விளங்கும் குன்று தெரியும். பிறகு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் பொழுது உயர்ந்து நிற்கும் ராஜகோபுரமும் கிளி கோபுரமும் பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமையும். 4.5 அடி அகலம், 21 அடி உயரம் கொண்ட மதிலும் 105 அடி உயரமும் 62 அடி அகலமும் 7 நிலை மாடங்களும் கொண்டு கம்பீரமாக கிழக்கு நோக்கி நிற்கும் இந்த ராஜகோபுரமும் தூரத்தில் வரும்போதே உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். ஊருக்குள் புகுந்தவரை தன் வானளாவிய தோற்றத்தின் மூலமாக நெஞ்சை தொட்டுவிடும் அஞ்சன வண்ணனான ஸ்ரீராமன் திருவடியை சேவிக்க வைக்கும். ராஜகோபுரத்தின் நுழைவாயிலின் இருபுறமும் கொங்கைகள் குலுங்கும் கொடி நங்கையர் சிற்பமும் திருமாலின் 10 அவதாரத்தை நினைவூட்டும் வகையில் வடித்துள்ள சிற்பமும் ராமாவதாரத்தின் சிற்பங்களும் நளினமுடன் நாணி நிற்கும் நடன நங்கையர்களின் சிற்பங்களும் நம்மை எல்லையில்லா இன்பத்தில் ஆழ்த்தும். அழகிய பலிபீடமும் உயர்ந்த கொடி கம்பமும் உள்ளன. கம்பத்திற்கு வடபுறத்தில் வாகன மண்டபமும் தென்புறத்தில் 16 கால் ஊஞ்சல் மண்டபமும் உள்ளன. ஊஞ்சல் மண்டபத்தின் கிழக்கில் மடப்பள்ளி கட்டிடம் சிறப்பான கல் தூண்களைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இத்தனையும் அமைந்த வெளிச்சுற்று மதிலை கடந்து உள்சுற்று பிரகாரத்தில் 65 அடி உயரமும் 40 அடி அகலமும் கொண்ட கிளி கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. கிளி கோபுரத்தின் உட்புறம் மகா மண்டபம் உள்ளது. அதனுள் நுழைந்து கருவறைக்கு செல்லும் நுழைவாயிலின் அருகில் துவாரபாலகர்கள் உள்ளார்கள். 10 அடி உயரமுள்ள இவர்கள் நேர்கொண்ட பார்வையும் சீர்கொண்ட வதனமும் 4 திருக்கரங்களோடு நெடிதுயர்ந்து நிற்கிறார்கள். கருவறையில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீராமன், அன்னை சீதா பிராட்டி, லக்குமணன், வேதம் படித்துக் கொண்டு இருக்கும் அனுமன் ஆகிய 4வரும் கொலுவிருக்கும் திருக்கோல காட்சியை காணலாம்.
இங்கே ராமன் சன்னதி, யோகராமர் சன்னதி இங்கே பல்லவாஸ் காலத்திலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டு கிருஷ்ணதேவராயர் காலத்தில் எல்லா திருப்பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருடாந்திர பங்குனி மாத 10 நாள் பிரம்மோற்சவம், வைகாசி மாத விசாக கருடோத்சவ உற்சவம், ஆடி மாதம் பவித்ரோற்சவம், ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம், கார்த்திகை மாத தீபோற்சவம், மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் பிரம்மோற்சவம், ஸ்ரீராமநவமிக்கு 10 நாள் பிரம்மோற்சவம், பெரிய தேர் திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் வெறும் விமர்சையாக நடந்து கொண்டிருக்குது. கருவறையின் உள்புறத்திலும் ஒரு பிரகாரம் உள்ளது. அதன் வழியாக வலம் வந்து சேவித்தால் பாவமும் ஜென்மமும் தீர்ந்து பேரின்பம் அடைவார்கள் என்பது ஐதீகம். இப்பெருமானின் திருவருளை பெற்று செவிகளார தேங்கவிகளை ஈந்த குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் முதலியோர்கள் கற்றிரு மேனி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார், திருப்பானாழ்வார் ஆகிய இருவரும் நின்ற திருமேனியுடன் பெருமானை சேவித்துக் கொண்டுள்ளனர். ஸ்ரீராமச்சந்திர பெருமான் இலங்கைக்கு சென்று போர் முடிந்து திரும்பி வரும் கோலமாதலின் வில்லும் மம்பும் இன்றி சாந்தத்தின் வடிவமாக அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். இவ்வற்புதமான சிலையை அக்காலத்தில் கிருஷ்ண பிரேமி எனும் மகரிஷி பிரதிஷ்டை செய்துள்ளார் என்று சிதம்பர மெய்யப்பன் பதிப்பகத்தின் மூலம் வெளியான சிற்பக்கலை என்னும் நூலில் பேராசிரியர் சே. வைத்தியலிங்கம் என்பவர் குறித்துள்ளார். இந்த கிராமத்தில் இருக்கின்ற மலையிலிருந்து கிளியாறு என்று ஒரு ஆறு தோன்றி அது பெருவளூர் வழியாக சென்று செஞ்சி ஆற்றிலே கலக்கும். அதேபோன்று சுகநதி என்று ஒரு நதி இந்த மலையிலிருந்து தோன்றி வந்தவாசி சுகநதியாக மாறி அங்கிருந்து மதுராந்தகம் ஏரிக்கார்த்த ராமர் கோயில் அருகிலே சென்று மதுராந்தகம் ஏரியிலே கலந்து அங்கிருந்து கடலிலே கலப்பதாக வரலாற்று நிகழ்வுகள் சொல்லுகிறது. இந்த ராமர் நாயக்கருடைய குலதெய்வம். ரகுநாத நாயக்கனுடைய வரலாற்றை கூறுகின்ற போது பெண் எலிசா என்கிறவர் இந்த கோவிலுக்கு வந்து ரகுநாத நாயக்கன் ஒரு நாள் பூஜை செய்துவிட்டு அதற்கு பிறகு சென்று பர்மாவை கடாரத்தையும் வெற்றி கொண்டதாக வரலாற்று நிகழ்வுகள் சொல்லுகிறது. இங்கு இருக்கின்ற ராமரை வணங்கினால் அமைதி ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த ராமரை வணங்கியவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவதோடு குழந்தைகள் சிறந்த ஞானம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்பது வந்து செல்கின்ற பக்தர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். அருகில் இருக்கின்ற கிராமங்களை பொறுத்தவரை, நகரங்களை பொறுத்தவரை இந்த ராமருக்கு வாகன ராமர் என்றே பெயர். வாகனங்களை வாங்குகிறவர்கள் இங்கு வந்து பூஜை செய்துவிட்டு போனால் அந்த வாகனத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படாது என்பது பொதுமக்களுடைய நம்பிக்கை. அதே போன்று இது போன்ற ராமர் 3 இடத்தில் இருக்கிறார் இந்தியாவிலேயே. ஒன்று படவேடு, மற்றொன்று எங்களுடைய நடுவண் ஊராட்சி அருகிலே. அந்த ரகுநாத நாயக்கன் வெற்றி கொண்டதால் இங்கிருந்து 3 கிலோமீட்டரில் ரகுநாதபுரம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு இதே போன்ற ராமரை இதே ஒரு சின்முத்திரையோடு அங்கு இருக்கிறார். விசேஷமான ராமன் சன்னதி. இங்கே எல்லாரும் சேவிச்சு நீங்கள் நினைத்த காரியத்தை இங்கே பூர்த்தி பண்ணலாம் இந்த ராமன் கிட்ட. செய்